ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மாஸான ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ ஒண்ணு பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ண ஒரு ரெண்டர். ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரெண்டர் அவுட்புட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3ds Max ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து க்ளே மோட்ல இருக்கு. ஸோ நான் இதை ஷேடிங்காக மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து பண்ண எக்ஸ்டீரியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா மாடல்ல தான் பண்ண சொன்னோம். சரிங்களா? ஸோ பங்களா மாடல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட்ல நம்ம வந்து இத வந்து ரெண்டர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவுட்புட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா வியூல இருந்து ரிலீஸ் ஆயிக்கிறேன். சரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன். சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்லயே கவர் பண்ணியிருக்கேன் இத. ஸோ இது எல்லாமே வந்து டபுள் டபுள் டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த பார்த்தீங்களா? ஸோ டபுள் டபுள் டிஸ்க் இருக்கு. லைட்டா கீழ இறக்கி வச்சுருவோம். ஓகே. இருக்குங்களா? ஸோ எல்லாமே டிஸ்க் லைட்ல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இத ஜஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில என்விரான்மென்ட் செட்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா வந்து நம்ம ட்ரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு பங்களா டைப் அப்படிங்கிறதுனால, நம்ம கொஞ்சம் கிளாஸியா குடுக்கணும். ஸோ நம்ம அப்பியரன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பால்கனி கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மெரூன் கலர் ம் ஃபாக் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். டெப்த் 10ஆ நான் குடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு லுக் வைஸா இது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வெஜிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேட்டன்ட் ஸோ இதில ஒரு சின்னதா ஒரு பேட்டன் குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஐஇஎஸ் லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇஎஸ் லைட் அண்ட் இன்னர் ஆஃப் தி ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் லைட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, பர்கோலாஸ் இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பர்கோலா தான். ஸோ டோர ஓப்பன் பண்ணி நம்ம இங்க வர மாரி ஒரு லுக் வைஸா நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இதில கிளாஸ் குடுத்துருக்கலாம். நான் குடுக்கல. சரிங்களா? ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம் இதில ஃபுல்லாவே ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம வந்து ஃபர் அப்ளை பண்ணியிருக்கோம். வீரே ஃபார். ஸோ 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி, முன்னாடி கிராஸ் வைக்கிற மாரி ஏதாச்சும் பண்ணணும். வீரே ஃபர்ல கரெக்ட்டா வரல அப்படின்னு சொன்னாங்க. வீரேஃபர்லாம் கரெக்ட்டா எப்படி வருதுன்னு நான் அவுட்புட்ட காமிக்கிறேன். அப்போ புரியும் உங்களுக்கு. வீரேஃபர்ன்னா என்ன? அதோட ரியலிஸ்டிக் எப்படி இருக்குன்ட்டு நான் இப்ப காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ட்ரெடிஷனல் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீய தான் நான் வச்சிருக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கோகோனட் ட்ரீ தான். சரி அவங்க டிசைனுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோகோனட் ட்ரீ நம்ம அதாவது நம்ம ஏரியாவுல இருக்கிற ட்ரீஸ நீங்க வைக்கும்போது, அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோர் ரியலிஸ்டிக் அவுட்புட்ட குடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ வேற வேற கண்ட்ரில யூஸ் பண்ற ட்ரீஸ் அந்த மாரிலாம் இது பண்ணாதுங்க. ஓகேவா? ஃபுல்லாவே ரெட் கலர்லயே இருக்கும். அதெல்லாம் நம்ம நம்ம ஊர்லலாம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர் தான். ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற அ அந்த வெஜிடேஷன்ஸ் ஸோ அது எப்படி இருக்குமோ, அந்த மாரி நீங்க பேக்கிரவுண்ட்ல குடுக்கும்போது, பார்க்குறதுக்கு இன்னும் நேச்சுரலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு எமிசிவ் ஒண்ணு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுல ஒரு சின்னதா ஒரு எமிசிவ் இருக்குது. அண்ட் சிட் அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு எமிசிவ். ஒரு லைன் ப்ரொஃபைல் லைட்டுன்னு சொல்லுவோமே. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பத்தாததுக்கு இங்க ஒரு வுட்டன் பர்கோலாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கிளாஸ நான் வந்து மேல குடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? ஸோ கிளாஸ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்க ஜம்ப் ஆயிரலாம். ஓகே. இந்த மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லுக் வைஸா எனக்கு பார்க்குறது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சின்ன சின்ன புஷஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷேடுக்கு மேல நான் வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த லுக் வைஸ் இந்த மாரிலாம் பண்ணும்போது, இன்னும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கிடைக்கும் உங்களுக்கு அந்த அவுட்புட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, டோம்ல எடுத்தது. இதுக்கு நான் சன் யூஸ் பண்ணவே இல்ல. சரியா? சன் யூஸ் பண்ணவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் HDRIல எடுத்த ஒரு வீர அவுட்புட் தான் நான் காமிக்க போறேன். சரிங்களா? ஸோ இது வந்து சன்னே யூஸ் பண்ணதில்ல. சரிங்களா? ஸோ சன்னே யூஸ் பண்ணல நானு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, HDRIல தான் எடுத்தது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் HDRI வித் சன்ல எடுக்கிறது இன்னும் நல்லாருக்கும். பட் இந்த டிசைனுக்கு நான் வந்து HDRIல மட்டும் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல நான் எடுத்தேன். சரிங்களா? HDRIலயே நீங்க எடுக்கலாம். உங்ககிட்ட டேலண்ட் இருந்துச்சுன்னா,
சன்ல மட்டுமா எடுக்கலாம். HDRலயும் எடுக்கலாம். போத்லயும் நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியால. சரியா இந்த பாருங்க. இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் ஜெனரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சின்னதா ஒரு ஒரு ஸ்டோன் மெட்டீரியல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா குடுத்துருக்கேன். இத பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு சி ஸோ இந்த மாரி நான் வந்து குடுத்துருக்கேன். இன்னும் பார்க்கறதுக்கு லுக் வைஸா நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இத எதுக்கு வச்சேன் அப்படின்னா, இந்த கேமராவும் இங்க இருக்குது. சரியா? என்னோட காம்போசிஷன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் சென்டர். ஸோ சென்டர் வியூல இருந்து பார்க்கும்போது என்னோட மெயின் வியூமே இந்த ஏரியால தான் போகுது. சரியா? என்னோட விசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சென்டர்ல இருக்கு. காம்போசிஷன் சென்டர். ஓகேங்களா? ஸோ அந்த சென்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இங்க ஜம்ப் ஆயிருவோமா? ஓகே. வருதுங்களா? இந்த மாரிப்பட்ட சின்ன 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 ஆ வெஜிடேஷன்ஸ் இந்த மாரிலாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணா போதும். ஸோ நல்ல அவுட்புட் நீங்களும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே. அவுட்புட்டா பார்க்கலாம். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? கிரியேஷன் ஓகே. சி இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் மேக்ஸ் 2023 அண்ட் V-Ray 6.30ல எடுத்த ஒரு ரெண்டர். இது என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பண்ண ஒரு டிசைன். ஓகேங்களா? ஸோ V-Ray ஃபர் பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்குன்ட்டு. தெரியுதா? ஸோ இதான் V-Ray ஃபர்ரோட ஒரிஜினல் எஃபெக்ட். இந்த மாரி எடுக்கலாம். சரியா? கரெக்ட்டா வரல, கரெக்ட்டா வரலன்னா, கரெக்ட்டா நீங்க வேல்யூ குடுக்கும்போது, அது வந்து சாஃப்ட்வேர். ஓகேவா? ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஆஸ் எ ஹியூமனா நாம கரெக்ட்டா அதுக்கு புரியிற மாரி குடுக்கும்போது, வேல்யூஸ் குடுக்கும்போது, புரொவைட் பண்ணும்போது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான அவுட்புட் குடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஇஎஸ் லைட் இங்க பாருங்க. ஸோ ஐஇஎஸ் லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூம் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபார் இந்த டிஸ்க் லைட்டும் கூட பார்க்குறதுக்கு, குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாரி பால்கனில வந்து பார்த்தீங்கன்னா, ம் கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல ஒரு ஷேடிங் எஃபெக்ட் குடுத்துருக்கேன். உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, கெல்வின் வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கில் லைட் தான் புரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கர்டன பேஸ் பண்ணி அது அங்க அ பிட்ச் ஆகி கிடைக்கும்போது என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, அதுதான் நான் வந்து புரொவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ மத்தபடி இந்த அவுட்புட் உங்களுக்கு டெஃபினெட்லி புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸி இங்க பாருங்க. இந்த பேட்டன்ட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இத பார்த்தீங்களா? ஸோ இந்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மோர் ஒரு லுக் வைஸா நல்லாருக்கு. ஏன்னா, அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கிளாஸினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் அடிக்குது. ஸோ அது வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. சரிங்களா? அண்ட் இத இங்கேயும் குடுத்துருக்கலாம். ஓகேவா? இந்த பால்கனி ஏரியால இந்த சைட்ல நான் குடுத்துருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மத்தபடி இந்த ரெண்டர் பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கும். சரியா? இது கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாரி ரெண்டர் எடுக்க என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணுங்க. கரெக்ட்டா கிடைக்கும். ஓகே மெயின்லி வீரேல நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். வீரே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மெட்டீரியல் இப்ப இது வந்து ஷேடு இங்க பார்த்தீங்களா? இது ஃபுல்லாவே ஒரு கலர் தான் இந்த ஹவுஸுக்கு. அந்த ஷேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? அந்த ஷேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி, அந்த ஷேட எப்படி மெட்டீரியலா மாத்தலாம். ஆக்சுவலி இந்த ஹவுஸுக்கு குடுத்தது எல்லாமே வந்து ஷேடு தான். நாட் டெக்ஸ்சர். பார்த்தாலே தெரியும். அதுக்கு எப்படி நீங்க வந்து வேல்யூஸ் குடுக்கணும். கரெக்ட்டான வேல்யூ குடுக்கணும். குடுத்தீங்கன்னா இந்த மாரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் டச் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ம். அண்ட் அவ்வளோதான். சரியா? உங்களுக்கு ஆன்லைன்ல படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலா படிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அ டெஃபினெட்லி என் நம்பர் இருக்கு உங்ககிட்ட. இந்த பார்த்தீங்களா? ஓடிக்கிட்டே இருக்கு. கீழ போகுது. ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணும்னா, நான் வந்து கிளியர் பண்றேன். சரிங்களா? பாய்.